வணக்கம் நண்பர்களே. அதாவது தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வெப்பம் அதிகரிக்குது. அதனால் என்னென்னா தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, மக்கள் வடக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறாங்க. இது வடக்கு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன சொன்னால், வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு எல்லாருமே போய்கிட்டே இருக்கிறதுனால பூமியானது என்னாகுன்னா வடக்கு நோக்கி அப்படி சாஞ்சிக்கிட்டே இருக்குது. பூமி வடக்கு பக்கம் சாய ஆரம்பிச்சுன்னு என்னாங்கன்னா, கடல் நீரெல்லாம் என்ன செஞ்சது, மேகங்கள் கடல் நீர் என்னன்னா வடக்கு பக்கமாக போயிடும். இப்போ என்னாகுன்னா, நம்ம பகுதியில் தண்ணீர்லாம் இருக்காது. அடிப்பகுதியும் தண்ணி அங்கிட்டு போயிடும், மேகங்களும் அங்கிட்டு போயிடும், கடல் நீரும் அங்கிட்டு போயிடும். இப்போ என்னாகுன்னா, நமக்கு தண்ணீர் கொஞ்சம் ஏற்படும். இது காரணம் என்னென்னா, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறத தவிர்க்க முடியாதுங்க. இருந்தாலும் படிக்கக்கூடிய நபர்கள் இங்கேக்குள்ளேருந்து ஆன்லைனில் படிக்கலாம். ஒரு ஒரு வியாபாரத்துக்குரியவங்க என்ன செய்யலான்னா, ஆன்லைன்லேயே வியாபாரம் பார்க்கலாம். முடிஞ்சளவு வெளிநாட்டுக்கு போகிறத தவிர்க்கணும். இது என்னன்னா, வெயிட்டு ஒரு திராசு மாதிரி தான் பூமியானது. சமமாக இருந்தால், மக்கள் அனைவரும் சமமாக இருந்தாங்கன்னா, அனைத்தும் அதாவது தண்ணீர், ஐஸ் கட்டி, இது இந்த மாதிரி அதாவது இப்போ பாறைகள் எல்லாமே இங்கேருந்து அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கிட்டு தண்ணி போயிடும். மக்கள் அங்கிட்டு போயிட்டாலும் தண்ணி அங்கிட்டு போயிடும். அது தண்ணியோட செயல்பாடு என்னென்னா, பள்ளத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், பூமி சமமாக இருந்தால் மட்டுமே தண்ணீர் என்ன செய்யும், எல்லா பகுதியிலும் சமமாக இருக்கும். நாம் வடக்கை நோக்கி சென்று கொண்டே இருந்தோம்னா தண்ணி என்ன ஆகும்னா வடக்கு நோக்கி போயிடும். அப்போ நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். சரி, இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறத தவிர்க்கணும். முடிஞ்சளவு என்ன செய்யலாம் அப்படின்றது நம்ம தான் யோசிச்சுக்கணும். அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னா, கடலில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். மக்கள் தொகை அதிகமாக கழிவுகள் அதிகமாக போகிறதுனால மனிதர்களுடைய உடம்பிலிருந்து வேர்வை துளிகள், அதில் அப்புறம் பாறைகளில் இருக்கக்கூடிய உப்பு படிவங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா உப்பின் தன்மை அதிகமாகிட்டே போகுது. இந்த நீராவியாக போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பை அழிக்கணும்னா எப்படி அழிக்கலாம், ப்ரெஸ் பண்ணி அழிக்கலாம். ஆசிடுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போட்டோம்னா அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நான் டெஸ்ட் பண்ணல. ஆனால் ப்ரெஸ் பண்ணி அழிக்கிறதுக்குரியது எனக்கு சாத்தியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் கடலில் இருக்கக்கூடிய உப்பை உற்பத்தி பண்ணி நம்ம அதை விலைக்கு வாங்கி அதை ப்ரெஸ் பண்ணி அழித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியானது என்னன்னா உப்பின் தன்மை குறையும். அதுக்காக முழுமையாக சுத்தமான நல்ல தண்ணியாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மக்கள் எவ்வளவு பேர் இருக்குமோ அது வரைக்கும் அந்த கடல் நீரானது அந்த உப்பாக இருக்கும். ஆனால் அந்த உப்பின் தன்மையை குறைக்கலாம். குறைச்சோம்னா என்ன ஆகும்னா, நீராவியாக போகிறதுக்கு நமக்கு லேசாக இருக்கும். மழை நீர் சீராக பெய்யும் மலைகள். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது. மக்கள் அனைவரும் சிறப்பாக செழிப்பாக வாழலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இது என்ன செய்யணும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து நம்ம இப்போ செயல்படுத்தணும்னா அரசாங்கம் தான் இது சின்ன அதை செயல்படுத்தணும். அதாவது தனி ஒரு மனிதனாக செயல்படுத்துறது கஷ்டம். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை செயல்படுத்துறது அரசாங்கம் தான். ப்ரெஸ் பண்ணி அழிக்கணும். கடலில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் என்ன செய்யணும், ஒன்றிணைந்து அந்த உப்பு உற்பத்தி அதிகப்படுத்தி ப்ரெஸ்ஸிங் செய்து அழித்தால் என்ன ஆகும்னா, உப்பின் தன்மை குறையும், மழைகள் சீராக பெய்யும். அப்போ மழை எல்லா நாட்டிலையும் சமமாக பெய்யும். அனைவரும் நலமாய் வாழலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இது அரசாங்கம் தான் செயல்படும். அரசாங்கம் செயல்பட்டால் நல்லது. விலைக்கு தண்ணீர் வாங்காத நிலைமை வரும். மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ முடியும். அதனால் தயவுசெய்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.